அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பிற அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று 3 விதமான அமல்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவது அமல், ஒரு பயணத்தில் இருக்கின்றார், யா குத்தூஸ் என்பதை ஓதிக்கொண்டே இருக்கின்றார். யா குத்தூஸ், யா குத்தூஸ், யா குத்தூஸ் என்பதை ஓதிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு பெரிய நீண்ட பயணமாக இருந்தாலும் சரி, சிறிய அளவு கூட பயண களைப்பு ஏற்படாது. எப்படி சுறுசுறுப்பாக பயணம் சென்றாரோ அதே போல சுறுசுறுப்பான நிலை வருவார். பயணத்துடைய வழி சிறிதளவும் களைப்பு சிறிதளவும் இருக்காது. இரண்டாவது அமல், சூரியன் சாயும் சமயத்தில் 12 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் சாயும் சமயத்தில் 12:30 மணிக்கு 100 முறை யா குத்தூஸை ஓதி வந்தால் அல்லாஹு தாலா ஓதக்கூடிய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகின்றான். அவருடைய உள்ளம் பரிசுத்தமாகும். மூன்றாவது அமல், யா குத்தூஸ் என்ற இந்த இஸ்மை 319 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். ஒரு இனிப்பான பொருளில் ஊத வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி, அவருக்கு கொடுத்து வந்தால் அல்லாஹுவின் கிருபையை கொண்டு அவர் இவரின் மேல் அன்பாகி விடுவார். இதற்கு மட்டும் கிடையாது, கணவன் மனைவி மீது அன்பாக இல்லை, மனைவி நினைக்கின்றார் கணவன் அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றான், அல்லது மனைவி அன்பாக இல்லை, கணவன் நினைக்கின்றார் மனைவி அன்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். 11 நாட்கள் தொடர்ந்து ஓத வேண்டும். ஏதாவது இனிப்பு பொருளில் 313 முறை யா குத்தூஸ், யா குத்தூஸ், யா குத்தூஸ் என்பதை ஓதி அதில் ஊதிவிட வேண்டும். அதை கொடுத்து வந்தால் அவர் இவர் மேல் மிகவும் அன்பாக மாறிவிடுவார். அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை அழுத்தி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நினைவில் இன்ஷா அல்லாஹ் வாழ்வோம்.